எக்ஸசைஸ் 10.1ல் 6th சம் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 1/3 ஹோல் பவர் -1 -1/4 ஹோல் பவர் -1 ஹோல் பவர் -1 கொடுத்துருக்காங்க. அதாவது இது எப்படி இருக்குன்னா a பவர் -m = 1/a பவர் m இந்த ஃபார்மெட்டில் நம்ம முதல்ல மாற்ற முடியும். ஸோ அந்த ஃபார்மெட்டில் மாற்றும்போது இங்கே வந்து 3 பவர் 1/3 ஹோல் பவர் -1ன்னு இருக்கிறதுனால இங்கே நான் வந்து 3 பவர் 1 அப்படின்னு மாற்றிக்கலாம். ஓகேவா? அதுக்கடுத்தது -4 பவர் 1 அப்படின்னு சொல்லி நான் மாற்றிக்கிறேன். இதுக்கு தான் இந்த ஹோல் பவர் -1. சரியா? இது எப்படி மாறிச்சுன்னு தெரியுதா? 1/3 ஹோல் பவர் -1 அப்படிங்கிறத நான் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா 1/1/3 ஹோல் பவர் +1 போடுவோம். இப்போ இங்கே இருக்க 3 இந்த 1 1 கேன்சல் ஆகி கீழே இருக்க 3 மேலே தான் போகும். ஸோ 3 பவர் 1 தான் வரும். ஸோ 3 - 4 ஹோல் பவர் -1. ஸோ இதுவும் எப்படி இருக்குது பாருங்கள். 3லேருந்து 4 போயிடுச்சுன்னா -1. ஸோ -1 ஹோல் பவர் -1. இப்போது இந்த -1 என்ன பண்ணலான்னா a பவர் -m ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால அதை +1 மாற்ற போகிறோம். ஸோ 1. ஸோ 1/-1. ஸோ த ஆன்சர் இஸ் -1 தான். ஏன்னா -1 பவர் 1 -1 தான். ஒரு நம்பரை அதே நம்பரால் வகுப்புக்கும் போது 1 தான் வரும். மேலே ப்ளஸ் கீழே மைனஸ் வேறு வேறு சைன் இருக்கிறதுனால ஆன்சர்லேயும் மைனஸ். புரியுதா? ஸோ இதுக்கூட ஆன்சர் வந்து -1. எப்படி பண்ணியிருக்கோங்கிறத கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இங்கே 3 பவர் 1 4 பவர் 1. ஸோ 3 - 4ன்னு ஆயிரும். ஸோ -1 நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதையும் அதே ஃபார்மேட்டில் 1/-1 ஹோல் பவர் +1ன்னு மாறிடுது. ஸோ 1/-1ன்னு இருக்குது. இதை இதால் டிவைட் பண்ணால் 1 தான் ஆன்சர். சைன் வந்து மைனஸ். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் சம். இதில் செகண்ட் சம் பாருங்கள். 6th செகண்ட் சம் 5/8 ஹோல் பவர் -7 × 8/5 ஹோல் பவர் -4 இந்த மாதிரி இருக்குது. அதாவது a/b ஹோல் பவர் m அப்படிங்கிறது நம்ம எப்படி எழுதலாம்னா a பவர் m / b பவர் m இந்த மாதிரி எழுதலாம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம எழுத போகிறோம். ஸோ 5 பவர் -7 / 8 பவர் -7 × 8 பவர் -4 / 5 பவர் -4. ஓகேவா? இந்த மாதிரி எழுதியாச்சு. இனி பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கட்டாமல் ஒரே இடத்துக்கு கொண்டு போனால் நம்மளுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது 8 பவர் -4 / 8 பவர் -7 × 5 பவர் -7 / 5 பவர் -4ன்னு வச்சுக்கலாமா? இப்போ இதில் என்ன அப்ளை பண்ண போகிறோம்னா a பவர் m / a பவர் n = a பவர் m - n இதை நம்ம யூஸ் பண்ணுவோமா? அப்போ இதை யூஸ் பண்ணும்போது 8 பவர் m -7. ஓகேவா? இதை மல்டிப்ளை பண்ணி அதே நம்ம ஃபாலோ பண்ணனாலும் பண்ணலாம். எப்படி பாருங்கள். 5 பவர் -7 -4 இப்படி யூஸ் பண்ணலாம். ஸோ 8 பவர் -4 + 7 × 5 பவர் -7 + 4. ஸோ எவ்வளோ வருது? 8 பவர் 7லேருந்து 4 போயிடுச்சுன்னா 3 × 5 பவரும் என்ன வரும்? 7லேருந்து 4 போயிடுச்சுன்னா -3 வரும். ஸோ இதை எப்படி எழுத போகிறோம்னா 8 பவர் 3 × 5 - 3 எப்படி எழுதலாம்? 1/5 பவர் 3ன்னு எழுதலாம். இது நம்ம திருப்பியும் a பவர் -m 1/a பவர் mங்கிற ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரோம். ஸோ இப்போ a பவர் m × b பவர் m அப்படின்றதுனா நம்ம ab ஹோல் பவர் m. இதே மாதிரி a பவர் m / b பவர் mன்னு இருந்ததுன்னா a/b ஹோல் பவர் mன்னு போடலாம். ஸோ 8 பவர் 3 / 5 பவர் 3ன்னு இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 3 டைம்ஸ் இங்கே போடுவோம். இங்கேயும் 5 × 5 × 5 போடுவோம். ஸோ 64 × 8. ஸோ 512 / 5 × 5 25 × 125. திஸ் இஸ் த ஆன்சர். ஓகேவா? 5 × 5 25 25 × 5 125. ஸோ இதுதான் இந்த சம். இதில் வந்து நம்ம இது மாதிரி அப்ளை பண்ணி 2 பக்கமும் ஹோல் க்யூப் எடுத்துகிட்டு 2யும் நம்ம மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணலாம். ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய செகண்ட் சம். எப்படி பண்ணியிருக்கோன்னு பார்த்துட்டு இல்லையா? ஓகே தேங்க்யூ.